ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட்டை எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் டவுன். நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமோ அது கரெக்டாக நடந்திருக்கு. ஆனால் கேப் டவுன் ஆன உடனே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ரிக்கவரி, திருப்பி பழைய நிலைமைக்கு போய்டோன்றது தான் ஒரு வியூவாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அப்படியே கேம் சேஞ்ச் ஆகி பழைய நிலைமைக்கு, அதாவது 200 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்த கேப் டவுனை தக்க வச்சு முடிச்சிருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு. ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கு. ஸ்மால் கேப், அதாவது நிஃப்டி இந்த 23,100 அப்படின்றது ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாங் சப்போர்ட் தான். நிஃப்டிக்கு இமீடியட்டாக சப்போர்ட் இல்லை, ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்த கரெக்டாக எட்ஜில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் இன்ட்ராடேயில் பார்க்கும்போது எந்த ஒரு யூஸும் இல்லை. ரெக்கவரி ஆகி திருப்பி ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் க்ளோசிங். இந்த டே கெயின் அந்த என்ன கேப் டவுன் ஆச்சோ அதை தக்க வச்சுருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். ஸ்மால் கேப் ஒரு பெரிய செல்லிங்கோடு முடிஞ்சிருக்கு, 1.6%. ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்மால் கேப்பில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஸோ நாளைக்கு 23,000 அப்படின்ற ரொம்ப 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 க்ரூஷியல் சப்போர்ட்டுங்க. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டேம் ஷோர் ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து 1300 பாயிண்ட்டு தள்ளி தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. லாஸ்ட் 2 வருஷமாக மார்க்கெட்டை ஒரு பெரிய ஏற்றமோ இல்லை இறக்கமோ இல்லை. ஒரு ரேஞ்சு பவுனுக்குள்ளேயே 22,000லேருந்து அந்த 26,000 ஒரு 3,000-4,000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டுருக்கு. இப்போ இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு பெரிய ரேலி ஆகும்னு எதிர்பார்க்கும் போது அப்போ தான் இந்த ஈரானில் கொண்டு போகிறது, இந்த வார் டென்ஷன்லாம் மார்க்கெட்டை ஆனால் இந்த வாரை மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற யூஎஸில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. லாஸ்ட் ஒரு 6 மாதமாகவே நிஃப்டி இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 11% விழுந்துருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் என்ன ரேலி ஆக போகுதுன்றது தான் பார்க்கணும். எனிவே, ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 22,000லேருந்து 21,800 தான் ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட். இதை 23,000 டிசிசிவாக இந்த அப்கமிங் டேஸில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அது க்ளோசிங் வரணும். டீட்டெயில்டாக சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி அது ரியாக்ட் பண்ணிச்சுன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஆகும் போதே அந்த சப்போர்ட், அந்த 23,000 பக்கத்தில் ஒரு முக்கியமான சப்போர்ட் இருந்தது. அது பக்கத்தில் பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆனது கிட்டத்தட்ட 23,090லேருந்து 23,250 150-160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரிக்கவரி இன்ட்ராடேயில். அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஃபுல்லாகவே இறக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஏறிச்சோ அது அப்படியே ஃபுல்லாக க்ராஷ் ஆச்சு செகண்ட் ஹாஃபில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ரெக்கவரி ஆகி திருப்பி அகெயின் அந்த இடத்துல முடிகிறதுனால இந்த கேப் டவுன் பெரிய லெவலில் ரிக்கவரி உண்டாகிறதுக்கு ட்ரை பண்ணல இன்ட்ராடேயில். ஸோ ட்ரேடர்ஸ் மத்தியில் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு இருக்கா மாதிரி தெரியுது. இந்த 23,000 பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய ஹோப் இல்லை நிஃப்டிக்கு. அதுக்கப்புறம் வேகமாக விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா தெரியும், அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, 22,300. அப்போ இதை பிரேக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபால் ஜோன் தான் நிஃப்டிக்கு. ஸோ அது வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு, எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஏன்னா இது விழுந்துச்சுன்னா மார்க்கெட்டோட அந்த ப்ரீவியஸ் அந்த 22,000 கீழே வர ஆரம்பிக்கும் அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் அந்த இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்த அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ப்ரீச் ஆகும், அடுத்த லெவலுக்கு டவுன் ட்ரெண்ட் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சினாரியோ தான் உண்டாக்கும். 23,000 கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு. அது வரலன்னா இந்த இடத்துல என்கேஜ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி கேப் டவுன் நடந்திருக்கு. இது அடுத்தடுத்து இது கூடுதலாக அந்த செல்லிங்கை உண்டாக்குறதுக்கான அந்த சிம்டம்ஸ் தான் இன்றைக்கி நடந்த கேப் டவுன். ஓகே, ஸோ அப்கமிங் டேஸில் ரொம்ப க்ரூஷியல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ட்ரேடர்ஸ் கவனமாக இருங்க. இது ஸ்மால் கேப்பில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஆகிட்டும் அந்த ரிக்கவரி இல்லை, செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு.
ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த 8700 இருக்குது பாருங்கள் ப்ரீவியஸ் லோ, இதை பிரேக் பண்ணிச்சா அதுக்கப்புறம் பெரிய ஹோப் இல்லை, வேகமாக டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மால் கேப்போட முக்கியமான சப்போர்ட் இது. மிட் கேப்புக்கு வந்து 17,000 அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த 17,000 வந்து இப்போ பாருங்கள் கேப் டவுன் ஆகிறது வந்து அதுக்கு கீழே தான் ஆயிருக்கு, 16,973. ஆனால் க்ளோசிங் வந்து 17,000 மேலே வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான அந்த எப்படி நிஃப்டிக்கு 2300 23,000 முக்கியமான சப்போர்ட்டோ, மிட் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நியூ என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து அப்படி எடுக்கிறதா இருந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் எடுக்க போகிற ஸ்டாக்கில் கிளியராக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் எடுங்க. மார்க்கெட் ஏறுது மேலே போகும் அப்படின்ற ஒரு பிளைண்டாக வந்து அப்படியே வந்து வாங்க வேண்டாம். ஓகே, சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறும் போதும் சில ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட் ஆகும், சில ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் சிலது அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லா ஸ்டாக்கும் மார்க்கெட் ஏறும் போது ஏறணும் இறங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில ஸ்டாக்குக்கு டெக்னிக்கல் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் ஆகலாம். பட் வந்து மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இப்போ வந்து இண்டெக்ஸ்லாம் ஃபால் ஆகிறதுனால பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்க்கு திரும்பும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் ப்ரீத்திங் ஆகுது. ஏன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தள்ளி இருக்குது, 53,000 கிராஸ் ஆனால் தான் பேங்க் நிஃப்டிக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன். ஆனால் நிஃப்டிக்கு வந்து 23,000 கிராஸ் ஆனாலே ஃப்ரீ ஃபால் ஜோன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட் தள்ளி இருக்குது, கொஞ்சம் சேஃப் ஜோனில். பட் நிஃப்டி வெறும் 100 பாயிண்டில் தான் தள்ளி இருக்குது அந்த சூசைட் பாயிண்ட்லேருந்து. இந்த கான்ட்ரவர்சியலான மூவ் வந்து நீங்கள் எப்படி என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க? உங்களோட வியூஸ் சொல்லுங்கள், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சியும் கேப் டவுன் தான், பட் வந்து அந்த ப்ரீவியஸில் உடைக்கல, இமீடியட்டாகவும் 727 வந்து சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி விழுந்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து திருப்பி ஒரு 2% மேலே ஃபால் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் லோ உடச்சிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. இந்த லோ உடச்சி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ கண்டினியூவாக இந்த ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. 1240 அப்படின்றது முக்கியமான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. இதுதான் லாங் டேர்ம் ஹோப் ரிலையன்ஸுக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்த கட்டத்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிலையன்ஸோட லாஸ்ட் ஹோப் வந்து 1240. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் மேபி யூஎஸ் மார்க்கெட்லாம் இப்போ வந்து ஈரான் வார் டென்ஷன் அகெயின் ஸ்ட்ரைக் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, திருப்பி அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சீஸ்ஃபயர் அப்பியல் வந்து போகிறாரு ட்ரம்ப்பு. இந்த மாதிரி நியூஸஸ் வந்து வந்த பாடுதான் இருக்கே தவிர அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுது, நெகட்டிவ் நியூஸ் குட்டியாக வந்தாலே பெருசாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஆரம்பிக்கிறதுனால எனி டைம் ஒரு செல்லிங் சென்டிமெண்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏதாவது ரிக்கவரி வந்தால் நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் ஜூன் மந்த் பேட்ச் கம்மிங் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மார்க்கெட் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கேப் டவுன் ஆகுது, டெக்னிக்கலாக உங்களோட பொசிஷனை அஃபெக்ட் பண்ணுறது, உங்கள் ஸ்டாக் வந்து ரிவர்சல் ஆகுதான்னு செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஏன்னா தான் ஃபண்டமெண்டல் நியூஸாக இருந்தாலும் அது எப்படி டெக்னிக்கலாக இப்போ பாருங்கள் அவ்வளோ பெரிய கேப் டவுனு, பட் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 10 நாளாக பேசிகிட்டு இருக்க 2300 வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது தான் புரியும். அதனால தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் எ என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சனாக நான் உங்களை ரொம்ப நல்லாவே கைட் பண்ணுவேன். விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் ரிலேட்டடாக. ஓகே ரைட். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.